கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் எலைஜா பிரகாஷ். நம்முடைய திருச்சபையின் பெயர் லைட் ஆஃப் ஜயன் லவிங் சர்ச். இப்போல ஜனான் லெப்ரோய் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. வருகிற 26, 27 செப்டம்பர் மாதம் 7 மணிக்கு நம்முடைய திருச்சபையில ஒரு விசேஷ கூட்டத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். இந்த நாட்களிலும் தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்படுகிற ரெவரண்ட் ஜோனதன் எஸ்ரா அவர்களை நம்முடைய திருச்சபைக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த நாட்களில் கூட நீங்கள் நிறைய இந்த வீடியோவில் பார்த்திருப்பீங்க. அவர் மூலமாக கர்த்தர் அநேக விடுதலையை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் பிசாசின் கட்டுகளிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து, அநேகருடைய வாழ்க்கையில தரித்திரத்தின் கட்டுகளிலிருந்து கட்டுகளை உடைக்கிற ஒரு வல்லமை, ஒரு அனாயிண்டிங் அவர் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் மூலியமா அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் திருச்சபையாய் உங்களை யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறார். இன்றும் தேவன் ஜீவிக்கிறார். தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவங்க கல்வியில் இருக்கும் பொழுது I would feel the Spirit of God approaching me. How is it possible, Deva, that you are able to walk without a stick? My Lord saved me. My Lord healed me. So I'm able to walk. Amen. எனக்கும் என் பேபிக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், பேபி வந்து பிறந்தா எந்த ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க. என் பேபி பிறக்கும் போது ஒரு பிரச்சனை இல்லை. என் பேபிக்கு கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்தாரோ நான் பார்த்துக்குவேன் பேபியை அப்படின்னு சொல்லி, அதே போல எங்கள் 2 பேரையும் உயிரோடு கொண்டு வந்து நிப்பாட்டினார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சார். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகவும் ஆசீர்வாதமும் சுகமா இருக்கும்படி கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படி இந்த கூட்டம் நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர விசுவாசிக்கிறேன். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.